ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்க போற மருத்துவம் கருக்குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருக்குழாய் அடைப்பை திறக்கிறதுக்கான மருத்துவம் இது. கருக்குழாய் அடைப்பு யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருக்குழாய் அடைப்புன்னு சொல்லி நிறைய பெண்கள் குழந்தை இல்லாம இருக்காங்க. கருக்குழாயில அடைப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சாப்பிட்ற உணவுப் பொருள்கள்ல இன்னைக்கு எல்லாமே கொழுப்பு பொருள்களும் அதிக அளவு ரசாயன பொருள்களும் கலந்த கலவையை தான் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு யாருமே சுத்தமான உணவு எடுத்துக்கிறது இல்லை. இயற்கை உணவு எடுங்க. இயற்கை உணவுக்கு மீண்டும் மீண்டும் ஏன் சொல்றேன்னா, இயற்கையை சாப்பிட்டோம்னா இயற்கையாகவே அது சரியாகும். இயற்கையாகவே கருத்தரிக்கும். இன்னைக்கு கருப்பை குழாய் அடைப்புக்கு இப்போ சோதனை குழாய் மூலமா அது கருவை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய தவறுகள் நடந்துருச்சுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அது இயற்கையா பண்ணணும்னா நமக்கு முக்கிய மருந்தா இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இது உடல் சூட்டை கொடுக்கக்கூடியது. உடல் சூடு இல்லை, உள் உறுப்புகளை கழுவக்கூடியது. இதனுடைய சூடு, அதனுடைய தன்மை எல்லாம் சேர்ந்துருக்கும் போது கர்ப்பப்பை குழாய் சுத்தமாகும். கருக்குழாய் கண்டிப்பா சுத்தமாகிறதுக்கு இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிடலாம். பெண்கள் ஆனா கருவுற்றதுக்கு அப்புறம் இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிடக்கூடாது. கருவுற்ற பெண்கள் சாப்பிட்டா அந்த கரு களைஞ்சிரும். ஏன்னா கருப்பையை திறக்கக்கூடியது, கருப்பை குழாய்களை சுத்தம் செய்யக்கூடியது. அது மட்டும் இல்ல, அங்க உள்ள அழுக்குகளையும் வெளியில கொண்டு வரும். இதனுடைய வாசமும் சுவையும் சேர்ந்து அந்த கர்ப்பப்பையில் உள்ள அந்த கருக்குழாயை கண்டிப்பா சுத்தம் செய்யும். இதனால அவங்க கர்ப்பம் தரிக்காம இருந்தாங்கன்னா, மாசம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிறைய நல்லது செய்யும். உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நல்ல மூளைக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. இதனுடைய வாசம் மூளை பலத்தை அதிகமா தூண்டக்கூடியது. இது ஒரு கத்தாழையிலிருந்து வருது. அதனால இது அன்னாச்சி பழம் நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. உள்ள கசடுகளை வெளியேற்றக்கூடியது. அதனால இது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க கர்ப்பப்பையில உள்ள அழுக்குகள் வெளியாகும், குற்றங்கள் சரியாகும். கர்ப்பப்பை குழாயில சிறு கட்டிகள் இருந்தாலும் சிறுக சிறுக அது சரியாகக்கூடியது. மாதவிடாய் வராம இருந்தா இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதவிடாய் ஒழுக்கம் ஏற்படும். மாதவிடாய் சீரா போக ஆரம்பிச்சிடும். கிராம்பை பயன்படுத்துறோம். கிராம்பு பயன்படுத்தும் போது மாதவிடாய் ஒழுக்கம் சரியாக்கும். கிராம்பு போகும்போது அங்க உள்ள நுண்கிருமிகளை அழிச்சிட்டு நல்லதை செய்யக்கூடியது. கர்ப்பப்பையில உள்ள குற்றங்களை சரி செய்யக்கூடியது கிராம்பு. கிராம்பை பயன்படுத்தும் போது பெண்கள் நிறைய பயன்படுத்தலாம். பல் விளக்கும் போது இந்த கிராம்பு பயன்படுத்தலாம். சாதாரண வாய் கொப்பளிக்கிறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி இருக்கிற நேரத்தில் இந்த கிராம்பை பயன்படுத்தினாங்கன்னா அந்த கர்ப்பப்பையினுடைய வலிகளை போக்கக்கூடியது. கர்ப்பப்பையில் எந்த அளவுக்கு வலி இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது. வால் மிளகு, இது வால் மிளகு. சாதாரணமாக இருக்கிற குறுமிளகு வேற, இது வால் மிளகு. இந்த மிளகுல பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக இருக்கும், வால் மாதிரியே இருக்கும். இந்த வால் மிளகு தனியாக பார்த்தோம்னா வால் மாதிரியே நீட்டி இருக்கும். இதுதான் வால் மிளகு. இது கருப்பை குழாயை திறக்கக்கூடியது. அங்கே உள்ள அடைப்புகளை கரைச்சி வெளியில் கொண்டு வரும். இந்த வால் மிளகை பயன்படுத்தினோம்னா நிறைய நன்மைகள் நடக்கும். நிறைய நன்மைகள் நடக்கும்போது அந்த கருப்பையில் உள்ள குழாயிலுடைய அடைப்பை திறக்கும் போது மீண்டும் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். வாய்ப்பு உண்டாகிறதுக்காக வேண்டிய இந்த வால் மிளகை பயன்படுத்துகிறோம். கருஞ்சீரகத்தை மாதவிடாய் பெண்கள் வராதவங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஆனால் கருத்தரிச்சவங்களுக்கு கொடுத்தோம்னா கர்ப்பம் கலைஞ்சிரும். அதனால கருத்தரிச்சவங்களுக்கு இந்த கருஞ்சீரகத்தை கொடுக்கக்கூடாது. கருத்தரிக்காத பெண்கள், மாதவிடாய் தடைப்பட்ட பெண்கள், இந்த கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் சொல்லுவாங்க, உள்ள குற்றங்கள்னா சிறு சிறு புண்கள், அதில் உள்ள அலர்ஜி, இதெல்லாம் சரியாக்கக்கூடியது. அதை சுத்தம் செய்யக்கூடியது. உள்ள புண்களை மெதுவாக ஆற்றக்கூடியது. உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. கர்ப்பப்பையில் அசுத்தங்கள் இருந்தால் இந்த கருப்பு சீரகமானது கழுவி வெளியே கொண்டு வரும். கருப்பை குற்றங்களை சரி செய்யக்கூடியது. ஏலக்காய், இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது இதனுடைய வாசம் கர்ப்பப்பை முழுவதும் போய் வேலை செய்யும். பெண்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. பெண்களுக்கு தினந்தோறும் ஏலக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும். அவங்களுடைய மூளை பலம் அதிகரிக்கும், முகம் அழகு கூடும், வயிற்றில் வலியே இருக்காது, வயிற்றில் அடி வயிற்றில் உள்ள கருப்பையில் உள்ள கிருமிகள் வெளியாகும். இதனுடைய வாசத்துக்கு கிருமிகள் வெளியாகும். இந்த கிருமிகள் மட்டும் இல்லை, வலியே இல்லாமல் இருக்கும். இந்த ஏலக்காயை அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும். அதனால தான் பெண்கள் எல்லா இனிப்பு பலகாரங்களையும் ஏலக்காயை போடுறது. ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வலியே இருக்காது. வலி இல்லாத ஒரு மருந்து வேணும்னா, வலியை போக்கக்கூடிய மருந்து வேணும்னா பெண்களுக்கு ஏலக்காயை கொடுத்துட்டு வந்தோம்னா அதிக அளவு நன்மையை செய்யக்கூடியது. துளசி,
நம்ம துளசியை வந்து பல வகையில் பயன்படுத்தியிருக்கோம். துளசியை பார்க்கும்போது பெண்களுக்கு தான் நல்லதை செய்யக்கூடியது. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது. தினந்தோறும் இந்த துளசியில் ஒரு 5 இலை அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அந்த துளசியை சாப்பிட சாப்பிட கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் சீராக வெளியாகும். மாதவிடாய் ஒழுக்கமாகும். இந்த மாசத்துக்கு 3 நாள்னா 3 நாள்ல வந்து நல்லா வந்து ஒழுக்கமா போக ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு வந்து அழகை கூட்டக்கூடியது. அறிவுத்திறன் அதிகமாகனா துளசியை வந்து தினந்தோறும் வந்து ஒரு 3 துளசியிலேருந்து 5 இலை வரைக்கும் எடுத்துக்கலாம். பெண்கள் 5 இலை எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அறிவுத்திறன் அதிகமாகும். இன்னைக்கு படிக்கல பெண்கள் அப்படின்னா துளசியை சாப்பிட சாப்பிட படிப்பு திறன் அதிகரிக்கும். படிப்பு திறன் அதிகரிக்கும் போது பெண்களுக்கு வந்து துளசி ஒரு முக்கியமான மருந்து. கருப்பை குழாயில் உள்ள அடைப்புகளை திறக்கிறதுக்கு இந்த துளசி வந்து ஒரு முக்கியமாக அது வந்து நல்ல ஒரு மருந்து. அதை பெண்கள் தினந்தோறும் சாப்பிடலாம். அதை சுற்றி வந்தாலே கர்ப்பப்பை திறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் துளசி மடம் ஒவ்வொரு வீட்லையும் வச்சுருந்தாங்க. துளசியை வந்து ஒரு தாய்க்கு சமமாகவும் பெண்ணுக்கு சமமாகவும் தெய்வத்துக்கு சமமாகவும் வச்சு கும்பிட்டு வராங்க. தினந்தோறும் அதை கும்பிட்டு வர வர அந்த வீடு வந்து நல்ல நிலையில் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு நோயே வராது. நோய் வந்திருந்தாலும் சீக்கிரமாக வெளியாகிடும். அதனால தான் துளசியை சுற்றி வணங்கி வராங்க. துளசியை சாப்பிட சாப்பிட குரல் வளம் கூடும். குரல் இனிமையாக இருக்கும். பெண்கள் குரல் வந்து அதிக அளவுக்கு நல்ல இனிமையாக வேணும்னா அந்த துளசியை பயன்படுத்தி சாப்பிடணும். துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா சளி எல்லாத்தையும் போக்கக்கூடியது. இது போல உள்ள கலவைகளை நம்ம இன்னைக்கு பயன்படுத்தும் போது கருப்பை குழாய்களை வந்து திறக்கக்கூடியது. அன்னாச்சி பழத்தோட இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்த்தோம்னா கருப்பை குழாயில் அடைப்பே இருக்காது. கருப்பை குழாயில் உள்ள சிறு சிறு சதை அடைப்புகளையும் கரைச்சி வெளியில கொண்டு வந்துடும். இல்லை அந்த இரத்த துவல்கள் போய் அடைச்சி நின்றுந்தாலும் அந்த துவல்களையும் வெளியேற்றும். மாறாக வேற ஏதாவது அழுக்குகள் படிஞ்சிருந்தாலும் அந்த அழுக்குகளை கரையக்கூடியது. சாதாரணமாக அன்னாச்சி பழத்தை நீங்கள் ஒரு பழத்தை அப்படியே அரைச்சி ஒரு டம்ளர் நிறைய நீங்கள் குடிச்சிங்கன்னா ஆண்களாக குடித்தா அவங்களுக்கு வயிற்றோட்டம் ஏற்படும். பெண்களுக்கு குடித்தாங்கன்னா மாதவிடாய் வெளியாகிடும். மாதவிடாய் வராதவங்களுக்கு மாதவிடாய் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்ப்பப்பையை திறக்கக்கூடியது. அந்த அளவுக்கு இது உடல் சூட்டை கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக இந்த அன்னாச்சி பழத்தை இந்த ஆஸ்மா உள்ளவங்க எல்லாம் சாப்பிடலாம், தவறு பண்ணாது. ஆனால் குளிர்ச்சி உள்ளவங்க வேற ஏதாவது அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக வெட்டை அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. உடல் குளிர்ச்சி உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த குளிர்ச்சியை இது மீண்டும் சூடாக்கும். அந்த ஜன்னி வரவங்களுக்கு அன்னாச்சி பழத்தை கொடுக்கலாம். இந்த அன்னாச்சி பழத்தை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஜன்னி வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். இந்த அன்னாச்சி பழம் உடல் சூட்டை அதிகரிக்கும். உடல் சூடு அதிகமாகும் போது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றோட்டம் கண்டிப்பாக ஏற்படும். அளவாக சாப்பிட்டா எந்த வயிற்றோட்டமும் ஏற்படாது. அதனால் இப்போ இந்த கருப்பை திறக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். கர்ப்பப்பை குழாய் அடைப்பை திறக்கிறதுக்கான மருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து அன்னாச்சி பழத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி கூழாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இதில் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஆனால் கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறோம். இதில் வந்து கருஞ்சீரகத்தை இந்த அள்ளி போட்டிருக்கோம். கருஞ்சீரகம் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். துளசியில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. துளசியை வந்து 10 கிராம் அளவுக்கு நல்ல கூழாக அரைச்சி எடுத்து அதில் சேர்க்கணும். ஏன்னா நம்ம குடிக்கணும். இதோட சேர்த்து கிராம்பில் வந்து ஒரு 4 கிராம்பு அளவுக்கு சேர்த்தா போதுமானது. 4 கிராம்பு வந்து நன்மையை செய்யக்கூடியது. 4 கிராம்பே வந்து மூளை வரைக்கும் வேலை செய்யக்கூடியது. வால்மிளகு வந்து ஒரு 15 மிளகு எடுத்துக்கிறோம். குறைவே எடுக்கக்கூடாது. 15 மிளகு எடுத்தால் போதுமானது. ஏலக்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் நல்லா வந்து தூளாக அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சம் வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அரைச்சா தான் ஏலக்காய் இந்த மாதிரி அரைப்படும். நேரடியாக அரைச்சா இந்த மாதிரி அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கல்கண்டை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கலவையை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. குடிக்கிற அளவுக்குனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறணும். இந்த சாப்பிட்ற அளவுக்கு இது பெண்கள் சாப்பிட்லாம். பெண்கள் இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. மாதவிடாய் வராத பெண்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாதவிடாய் வெளியாகிடும். மாத விளக்கு அது வந்து தடைபட்டிருந்தாலும் இது சரியாகக்கூடியது. ஆண்கள் இதை எடுத்து சாப்பிட்டா வயிற்றோட்டம் ஏற்படும். வேறு எந்த தவறும் பண்ணாது.
வயிற்றோட்டம் ஏற்படும், 2 நாளைக்கு வயிற்றால போய்கிட்டு இருக்கும். பெண்களுக்கு இது செய்யாது. பெண்களுக்கு கருப்பை குழாயை வந்து திறக்கக்கூடியது. கருப்பை குழாய் அடைப்புகளை வந்து சரி செய்யும். அடைப்பு எவ்வளோ இருந்தாலும் அந்த அடைப்பை வந்து கரைச்சி எடுத்து அடைப்பு இல்லாமல் ஆக்கிரும். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வழிவிட செய்யும். அதனால தான் இந்த வந்து அன்னாச்சி பழத்தில் இதை சேர்க்குறோம். அன்னாச்சி பழம் வந்து நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதோடு சேர்த்து நம்ம கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறோம். கருஞ்சீரகத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இல்லை கொஞ்சமாக குறைச்சிக்கிங்க, தவறு கிடையாது. 5 கிராம் மேலே போகக்கூடாது, அது மட்டும் கவனம் தேவை. 5 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். கருவுற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. கருவுற்ற தாய்மார்கள் சாப்பிட்டா கரு கலைந்து போகும். அதில் ரொம்ப கவனம் தேவை. கருவுற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. பெண்கள் வந்து வயதுக்கு வந்த பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். சிறுவர்களுக்கு கொடுத்தா வயிற்று வலி வந்து வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும். வயிற்றோட்டம் ஏற்பட்டு வயிற்று வலி அதிகமாகும். சூட்டை கிளப்பி விட்டுரும். சூட்டை கிளப்புனா அவங்களுக்கு வந்து நிற்க முடியாது. 4-5 முறை மலம் கழிக்க போயிடுவாங்க. அப்போ வயிற்று வலி அதிகமாகிடும். ஆஸ்மா உள்ள பெண்கள் சாப்பிட்டா அந்த ஆஸ்மா கட்டுப்படும். ஆனால் மாதவிடாய் நேரத்தில் இதை சாப்பிட்டாங்கன்னா ஆஸ்மாவோ அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்படும். ரத்தப்போக்கு இல்லாத நாட்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ரத்தப்போக்கு கண்டிப்பாக சீராக இது செயல்படும். இதோடு சேர்ந்து கிராம்பு, வால்மிளகு இதை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து உள்ள அடைப்புகளை அறுத்து அந்த அடைப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது. கருப்பை குழாய் அடைப்பு இது இனிமேல் வந்து உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதை வந்து சரி செய்யும். கருப்பை குழாய் அடைப்புகளை சரி செய்யும். எப்படி சிறுநீர் பாதையில் அடைப்பு இருந்து அது அடைப்புகளை எடுக்கிறோமோ அதே மாதிரி கருப்பை பாதையில் உள்ள அடைப்புகளை இது சரி செய்யக்கூடியது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் மறைச்சு செஞ்சு கொடுத்தாங்க. சிலதை வந்து இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்து லேகியம் மாதிரி கிண்டிடுவாங்க, அல்வா மாதிரி கிண்டிடுவாங்க. இது எதுக்கு கிண்டுனாங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள குழாயினுடைய அடைப்பு திறக்கிறதுக்கு. இதையே அதே மாதிரி செய்யலாம். என்ன இதுவே போதுமானது. இதில் ஏலக்காய் சேர்த்துருங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது அந்த கர்ப்பப்பையில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும். கர்ப்பப்பையில் உள்ள வலிகளை சரி செய்யும். புண்கள் இருந்தால் அந்த புண்களை ஆற்றக்கூடியது. புண்ணு இருந்தாலே அந்த குழாய்களை வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக இப்படி இருக்கிற இடத்துல நடுவில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து அடைச்சிடும். அந்த புண்ணு ஆறுனாலே கர்ப்பப்பை குழாய் வந்து அடைப்பு திறந்துடும். அப்போ புண்கள் இருந்தாலும் சரி செய்யும். அந்த துளசி போகும்போது துளசியினுடைய வாசமும் மனமும் சேரும் பொழுது கர்ப்பப்பை குழாயில் உள்ள எல்லா அழுக்குகளும் வெளியே வந்துடும். கர்ப்பப்பை குழாய்க்குள்ளே இருக்கிற கசடுகள் சொல்லுவோம். சிலருக்கு வந்து அந்த இடத்துல அலர்ஜி ஆகி வட்டமாக புண்கள் நிறையா இருக்குன்னுவாங்க. அந்த புண்களையும் சரி செய்யக்கூடியது. எரிச்சலையும் சரி செய்யக்கூடியது. உள்ள ரத்த அடைப்புகள் அந்த சிலருக்கு கட்டியாக போகுதுன்னுவாங்க. அதெல்லாம் சரி செய்யக்கூடியது. அந்த வலி சரியானாலே அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை குழாய் திறந்துருச்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். மீண்டும் போய் பார்க்கும்போது கருத்தரிச்சிருக்கும். அதனால் கருவுறணும்னு நினைக்கிறவங்க, கருப்பை குழாய் அடைப்பு இருக்கிறவங்க இந்த பழச்சாறு எடுக்கணும். அதில் அன்னாச்சி பழச்சாறு தான் சேர்க்கணும். வேறு எந்த பழச்சாரும் சேர்த்தா அது வேலை செய்யாது. சிலர் சொல்லுவாங்க இதில் மாம்பழம் எடுத்துக்கலாம், பப்பாளி பழம் எடுத்துக்கலான்னு. அது வேலை செய்யாது. அன்னாச்சி பழம் தான் இதோட சேர்ந்த கலவையோடு கண்டிப்பாக வேலை செய்யும். இதை வந்து 100 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம், தவறே செய்யாது. அதிக அளவு சாப்பிட்டோம்னா நாக்கு வந்து நமன்னு இருக்கும். அந்த அன்னாச்சி பழத்தினுடைய சுவையும் ருசியும் சேர்ந்து நாக்கை சொரிஞ்சா மாதிரி இருக்கும். அதே போல தான் அடி வயிற்றுலையும் போய் அது வந்து சொரிஞ்சு எடுக்கும். அந்த கருப்பை குழாய்களை வந்து சுத்தம் செய்யும். சிறுநீர் வந்து கழிக்கும்போது சிறிது சூடாக இருக்காமல் இருக்கும். ஆனால் எந்த தவறும் செய்யாது. பெண்களுக்கு நிறைய நன்மையை செய்யக்கூடியது. கருப்பை குழாயில் இருக்கிற கசடுகள் வெளியானாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய முக மாற்றம் ஏற்படும். அதில் கசடு இருந்தால் முகம் வந்து ஒரு வாட்டமாகவே இருக்கும். முகத்தில் ஏதோ பறி கொடுத்தா மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு முகம் தாடைகள் வீங்கி இருக்கும். தாடை பாகம் வீங்கி இருக்குன்னா கருப்பை குழாயில் வந்து அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த தாடை வீக்கத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து சரியில்லை, ஏதோ குற்றங்கள் இருக்குது. குற்றங்கள்னா மாதவிடாய் தடை இருக்குது அல்லது மாதவிடாய் ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதவிடாய் ஒழுக்கத்தை சரி செய்யும். கருப்பை குழாய்களை வந்து திறக்க செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மருத்துவத்தை பார்க்கறது என்னன்னா, குறப்பிரசவத்தில் குழந்தைகள் இறக்குது. இந்த குறப்பிரசவத்துக்கான குழந்தைகள் இறக்காம பிறக்கிறதுக்கான மருத்துவம். சிலர் வீட்டில் யாராவது ரொம்ப வேண்டப்பட்டவங்க இறந்துட்டா அந்த பதட்டத்தில் வயிற்றில் இருக்கிற கரு கலைஞ்சிரும். இந்த கரு களையிற தன்மை அடிக்கடி ஒரு முறை களைஞ்சிட்டா அவங்க அடிக்கடி கரு களையும். அவங்களுக்கான மருத்துவம் இது.
இதில் வந்து துளசியை நான் முதல்ல சொல்கிறேன். துளசி வந்து பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. அதனால தான் இந்த துளசியை சேர்க்குறோம். இந்த துளசியை கொடுக்க கொடுக்க பெண்களுக்கு உள்ள கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும். எந்த வகையான அசுத்தங்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் இந்த துளசி. அடுத்து கருவேப்பிலை. இது கர்ப்பப்பையில் வேலை செய்கிறதா, கருக்களை உருவாக்குவதால் தான் இதுக்கு பேர் கருவேப்பிலைன்னு பேர் வந்துச்சு. இல்லைனா இது வெறும் வேப்பிலை தான். இது கருவில் உள்ள அனைத்து பொருள்களையும், உள்ள கருப்பையில் உள்ள அனைத்து நோய்களையும் கண்டிக்க வல்லது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை எல்லா குழம்புலையும் சேர்க்குறாங்கன்னா இது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வேலை செய்யும். அதனால தான் எல்லா பொருள்லையும் எல்லா இதுலேயும் கருவேப்பிலையை சேர்க்குறாங்க. ஏன்னா எல்லாமே நல்லதுக்கு தான். வேப்பிலையை சாப்பிட சாப்பிட அடி வயிற்றில் உள்ள வலி குறையும், கருப்பையில் உள்ள வலிகள் குறையும். அந்த வேப்பிலையை சாப்பிடும்போது உள்ள கருப்பைக்குள்ள அசுத்தங்கள் வெளியாகும், கிருமிகள் வெளியாயிரும். இந்த கருமுட்டைகள் உற்பத்தியாவதை தடுக்கும் கிருமிகளை இது வெளியேற்றும் இந்த வேப்பிலை. அது மட்டும் இல்லாமல் அரச இலை சேர்க்குறோம். ஏன் அரச இலையை சேர்க்குறோம்னா, அரசு அற்று போகாமல் இருக்க அரச இலை. அரசு அற்று போகுதுன்னா, அரசு என்றால் நாம் அரசு அல்ல, நம் குழந்தைகளே நமக்கு அரசு. நமது குழந்தைகள் நமக்கு பிறக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அரச இலையை சாப்பிட வேண்டும். அரச இலை 50 வருடங்களுக்கு முந்தின மரத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டால் கண்டிப்பாக கரு கலையாது. கருப்பையில் முட்டைகள் அதிகரிக்கும், கருக்கூடும். அதனால் கருத்தரிப்பு அதிகமாக இருக்குமே தவிர பாதிப்பு இருக்காது. இதோடு சேர்த்து இந்த நெட்லிங்க இலை. இந்த நெட்லிங்க இலை ஏனென்றால் இது கர்ப்பப்பையில் தான் வேலை செய்யும். கர்ப்பப்பையில் உள்ள கோளாறுகள் அனைத்து வகையான நோய்களையும் இது கண்டிக்க வல்லது. இது அனைத்தும் ஒன்று சேர்ந்த கலவையாக மாறும்போது இந்த கர்ப்பப்பையில் உள்ள அசுத்தங்கள் வெளியாகி கருப்பை பலமாகும். கருப்பை பலமாக தைரியம் அதிகரிக்கும், மன பலம் அதிகமாகும். பெண்களுக்கு மன பலம் அதிகரித்தால் பயம் போகும். பயம் போனால் இந்த குறை பிரசவம் ஏற்படாது. இந்த குறை பிரசவம் ஏற்படாமல் இருக்க ஏலக்காய். இந்த ஏலக்காய் பெண்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். ஏனென்றால் ஆண்களுக்குத்தான் இது வந்து தீங்கை செய்யுமே தவிர பெண்களுக்கு நல்லதை செய்யும். அதிக அளவு பலத்தை கொடுக்கும். அதனால்தான் இதனுடன் ஏலக்காயை சேர்க்கிறோம். இது சதகுப்பை என்று சொல்வார்கள். இது வந்து சீரகம் போல் இருக்கும், ஆனால் சீரகம் அல்ல. இதில் ஒரு இலைகள் போல் இருக்கும். இது ஒரு வாசம் தனியாக இருக்கும். இவை எல்லாம் சேர்ந்த கலவைகளை நாம் கலந்து மருந்தாக இப்பொழுது பார்ப்போம். இதற்கான மருத்துவ முறையை பயன்படுத்தி அந்த கர்ப்பம் குறை பிரசவம் இல்லாமல் ஆக்க இப்பொழுது அந்த மருந்தை தயாரிப்போம். ஏனென்றால் இந்த குறை பிரசவம் மட்டும்தான் பெண்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். கருத்தரிப்பதே இப்போது கடினமான ஒன்று. இதில் குழந்தைகள் கருத்தரித்து இறக்கிறது, கரு கலைகிறது என்றால் மன வருத்தம் அதிகமாகிவிடும். குறை பிரசவம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு இந்த மருத்துவம் வரும். இந்த மருந்தை அவர்கள் சாப்பிட சாப்பிட அவர்களுடைய கருப்பை நன்றாக இருக்கும், அவர்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போதே அவர்களுக்கு கருத்தரிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படும். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு சித்தர்கள், ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சித்தர்கள். இது அனைத்தும் கோயில்களிலேயே கிடைக்கும். ஏனென்றால் இது சித்தர்கள் வாழும் மரம். இந்த சித்தர்கள் 7 பிறவி எடுப்பார்கள் என்பார்கள். அதில் ஒரு பிறவி மரப்பிறவி. ஒரு மரத்தை வெட்டினால் 10 குழந்தைகள் இறப்பதற்கு சமம். அதனால் மரங்களை கண்டிப்பாக வெட்டாதீர்கள். மரங்களில் உள்ள இலைகளை பயன்படுத்தி மருத்துவம் செய்யுங்கள். இந்த மருத்துவம் செய்ய செய்ய உங்கள் வம்சம் விருத்தியடையும். ஏனென்றால் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற உதவுகிறது. அந்த ஒவ்வொருவரையும் காப்பாற்றும் பொழுது அந்த மரம் நமக்கு வாழ்த்து கூறும். ஏனென்றால் அந்த மரம் பிறந்த பிறவியை நாம் பலருக்கும் பயன்படும்படி செய்கிறோம். அதனால்தான் இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். குறை பிரசவத்துக்கு இது 200 மில்லி அளவுக்கு குடித்தால் போதும். பெண்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு 200 மில்லி அளவுக்கு வேண்டும். இது எல்லா இலையிலிருந்தும் 5 கிராம் எடுத்தால் போதுமானது. சதை குப்பையும் 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏலக்காய் கண்டிப்பாக 2 எடுத்தால் போதுமானது. இந்த முறையை காய்ச்சி அவர்கள் இந்த மருந்தை மெதுவாக குடிக்க வேண்டும். சிறிது கசப்பாக இருக்கும். கசப்பு என்றால் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கசப்பு இருக்கும் பொழுதுதான் கருப்பை சுத்தமாகும். இந்த
கசாயம்னு என்று சொல்றோம். இந்த கசாயத்தை குடிக்க பெண்களுக்கு அதிக கருப்பையினுடைய பலம் கூடும். கருப்பை பலம் கூடக்கூட கருக்குழாயினுடைய திறன் அதிகரிக்கும். கருக்குழாயில் உள்ள அடைப்புகள் தானாக சீராகும். கருப்பையில் குழந்தைகள் தங்குவதற்கான வழி பிறக்கும். கரு முட்டைகள் ஆரோக்கியமாக இருக்கும். கருச்சிதைவு என்பதற்கு இடமே இருக்காது. இதை மாதவிடாய் வந்த நேரத்தில் பெண்கள் 7 நாட்கள் குடிக்க அந்த கருப்பையில் அதிகமாக சுத்தம் செய்யும். இந்த மாதவிடாய் நேரம் மட்டும் இதை சாப்பிட்டால் நல்ல பலனை கொடுக்கும். மாதவிடாய் இல்லாத நேரத்தில் இதை சாப்பிட்டாலும் தவறு கிடையாது. மாதவிடாய் நேரத்தில் இதை சாப்பிட எவ்வளவு சுத்தம் இல்லாத இருந்த அந்த கருப்பையும் சுத்தமாகும். சுத்தம் ஆக ஆக கர்ப்பப்பையினுடைய பலம் கூடும். பலம் கூட குழந்தைகள் கருத்தரிக்கும். குழந்தைகள் கருச்சிதைவு ஏற்படாது. அவர்கள் மாதவிடாய் நேரத்தில் இதை 7 நாட்கள் குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு கருச்சிதைவே ஏற்படாது. அதனால் இந்த மருந்தை சாப்பிட்டு உங்கள் புத்திர பாக்கியத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.